நம்ம என்ன பார்க்க போறோம்? என்ன உட்கார வச்சிருக்க? அதுவா ஒன்றும் இல்லைங்க. 90s புதையல் ஒன்றுன்னா பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ன பார்க்க போறோம்? அதுவா கிஃப்ட் பாக்ஸ். சரி, இந்த கிஃப்ட் பாக்ஸ் பார்த்த உடனே உனக்கு என்னென்ன தோணும்? அதுல நிறைய ஐட்டம்ஸ் இருக்குன்னு தோணும். என்னங்க ஐட்டம்ஸ்? ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆர்வம் வந்து நம்மளை இழுக்கும். இது வாங்கக்கூடாது தாங்க நினைச்சேன். காசு தான் வேஸ்ட்டு. என்ன பண்றது? வாங்கி இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வாங்க. அழகா பிரிக்கணும். ஆர்வம் தான். நான் தான் பார்ப்பேன். சரி பார்த்துக்கோங்க. என்னது கிளிப்பு? நல்ல வேலைங்க, பரவாயில்ல. இது ஏதோ ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நாங்கள் யூஸ் ஆகுது பண்ணுவோம். ரொம்ப மோசமான கிஃப்ட் இல்லை. ஓகே. என்ன மயில் டிசைன் வந்திருக்குங்க? மயில் நல்லா இருக்கா? உனக்கு போட்டு விடுவோம். ஆனால் உனக்கு 10 லெடி. இந்த கலரே இருக்கு, பிளாக். எனக்கு பிடிச்ச கலர். நைஸ் கிஃப்ட். சரி, ஓகே. இதை ஓரமா வச்சுட்டு அடுத்துட்டு போ. புளி மிட்டாய். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது நிறைய பேரோட ஃபேவரட்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது வந்து என்னன்னா, ஆக்சுவலா நான் 90s கிட் கிடையாது, நான் 2K தான். பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் இல்ல, அந்த கயிறு மிட்டாய் ஒன்று இருக்குங்க, அதுவும் என்னோட ஃபேவரட் தான். ஆனா என்ன இந்த கடையில கிடைக்கல. நீ சாப்பிடல? வேணும். சரி, ஓகே. நாங்கள் இது சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்னன்னு காட்டுறோம். நான் அடுத்துக்கு போக போறேன். அடுத்து என்ன பார்க்க போறேன்னா மேக்கப் பார். வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக எல்லாமே எனக்கு பிடிக்கும். எல்லாமே பிடிக்குங்க. எனக்கும் எல்லாமே தான் பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதுவும் வந்துட்டு எப்படி சொல்றது, அப்படியே வாயில வச்சு அப்படியே மெல்ட் ஆக்குங்க. என்னடா அது ஓப்பன் பண்ண முடியல. மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை. என்னங்க சைஸ் குட்டி ஆயிட்டு இருக்கு. நான் வந்துட்டு அப்போ வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும். இது எப்படி சாப்பிடணும்னா, நான் இப்படி பிச்சு இப்படி தாங்க சாப்பிடணும். செம்ம ரேட்டா இருக்குங்க. எனக்கு குடி. என்னடி எல்லாத்தையும் புடிங்க சாப்பிடுறா? எல்லாமே சாப்பிடுறேன். நீ தான் 2 தின்ன. என்கிட்ட எல்லாங்க புடிங்க சாப்பிடுறாங்க. இவன் நெக்ஸ்ட் போவோம் நம்ம. அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஸ்டார் மிட்டாய். ஆனா இது வந்து தம்பி கொஞ்சம் பிச்சு மேய்ஞ்சிட்டான். இதை வந்து காப்பாற்றுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஏன்னா என்னோட தம்பி இருக்கான். அவன் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்றதுக்குள்ள அவன் சாப்பிட்டே முடிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் காப்பாற்ற முடிஞ்சது. எனக்கு ஒன்று சாப்பிட்டுக்கிறேன், என் தங்கச்சிக்கு ஒன்று ஊட்டிடுவேன். எனக்கு வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. சரி விடுங்க, நீயே சாப்பிட்டுக்கிறல. இதுக்கு அடுத்து இது குட்டா தானே சாப்பிடுவேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, இந்த ரஸ்னா பாக்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோவா ஜூஸ் குடிக்கலாம் விட மாட்டாங்கங்க. அப்போ இந்த மாதிரி ரஸ்னா பாக்கெட் வாங்கி தண்ணியில் சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க, இது பேர் சளி மிட்டாய். இது எங்கள் ஊரில் இது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் சளி மிட்டாய். ஆனால் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்டா ஒரு மாதிரி நல்லா அந்த போலோ, இப்போ வந்து அந்த போலோ சாப்பிட்றீங்களா அந்த மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஊரில் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. இதுதாங்க 90s புதையல்.
பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.